என்னப்பா படத்துக்கு போகலாமா? இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா மெய்யழகன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது 96 அப்படிங்கிற மாபெரும் வெற்றி படத்தையும் ஒரு நல்ல படத்தையும் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த டைரக்டர் பிரேம்குமார் டைரக்ட் பண்ண படம் தான் இந்த மெய்யழகன். ஸோ இந்த படத்தில் கார்த்தி, அரவிந்த் சாமி, ராஜ்கிரண், ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி அப்படின்னு நிறைய முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க நடிச்சிருக்காங்கங்கிறத விட இந்த கதையோடு அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க எல்லாருமே. அதில் கார்த்தி, அரவிந்த் சாமியோட நடிப்பெல்லாம் நிறைய இடத்துல ரொம்பவே டச்சிங்காக இருக்கும், நம்மளுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகரத்து வாழ்க்கையில் இருக்கிறவங்க, கிராமத்து வாழ்க்கையிலிருந்து வந்தவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த நாஸ்டால்ஜியா, அந்த பழைய நினைவுகளை எப்படி மிஸ் பண்ணுறாங்க, அந்த வழி அவங்க எப்படி மனசில் தாங்கிக்கிட்டு தினமும் அவங்க வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒருவேளை திரும்ப அந்த வாழ்க்கையை போய் பார்க்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பமோ வாய்ப்போ அமைஞ்சதுன்னா அவங்க போய் எப்படி அதை ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத உணர்ச்சி பூர்வமாக சொல்கிற ஒரு கதை தான் இந்த படம். ஸோ இந்த கதையை நல்லா உள்வாங்கிக்கிட்டு அப்படியே நடிச்சிருக்கிறாரு கார்த்தியும் அரவிந்த் சாமியும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதை இல்லாமல் வந்து யாராலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறையா இடத்துல டைரக்டர் ஸ்கோப் கொடுத்துருக்குறாரு. அதுக்கான ஸ்க்ரீன் ப்ளேவும் கரெக்டாக அமைச்சிருக்கிறாங்க. ஸோ உண்மையாகவே இந்த படம் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் என்டர்டெய்னர் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய படம். இப்போ இந்த படத்தில் என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அரவிந்த் சாமியும் கார்த்தியும் மட்டுமே ஃப்ரேமில் இருக்காங்க. ரொம்ப நேரம் கதை சொல்கிற மாதிரி ஒரு உணர்வு, ரொம்ப நேரம் வந்து ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வுக்கு ஆடியன்ஸ் தள்ளப்படுறோம். ஸோ அது மட்டும் ஒரு திரைக்கதையில் ஒரு தொய்வு ஏற்படுது. அதை மட்டும் வந்து அவங்க கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். மற்றபடி படத்தில் குறை சொல்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. ரொம்பவே நல்ல படம், குடும்பத்தோடு போய் பாருங்கள். அண்ட் கோவிந்த் வசந்த் தான் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்கிறாரு. உலகநாயகன் கமலஹாசன் ஒரு பாட்டு கூட பாடியிருக்கிறாரு. அந்த பாட்டு படத்தில் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, கேமரா ஒர்க் எல்லாமே அருமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக குடும்பத்தோடு நீங்கள் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் மெய்யழகன். ஸோ மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.